அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய விசிறி வாழை, குருத்து 11. ராஜாவின் உறக்கத்தை முழுமையான மெய்மறந்த உறக்கம் என்று கூற முடியாது. விழிப்பும் உறக்கமும் கலந்து கிடந்த ஒரு மயக்கம் அவனை அணைத்து பிணைத்துக் கொண்டிருந்தது. விடியற்காலை கூறிய இருளோடு லேசாக ஓர் ஒளியும் கலந்து கிடக்குமே, அந்த மாதிரி. அந்த அரைகுறையான உறக்கத்தில் ராஜாவின் முன் பாரதி தோன்றுவதும் மறைவதுமாக மாயாஜாலம் புரிந்து கொண்டிருந்தாள். சொப்பன உலகத்தின் விசித்திரங்களெல்லாம் அங்கே நிகழ்ந்து கொண்டிருந்தன. சினிமாக்களில் வரும் பூர்வஜன்ம காதலியைப் போல் அவள் கலகலவென்று சிரித்த வண்ணம் மெல்லிய துகிலுடன் காற்றிலே மிதந்து வந்தாள். அடுத்த கணம் காற்றிலேயே கரைந்து மறைந்தாள். உறங்கிய நிலையிலேயே, கனவின் மயக்கத்திலேயே ராஜா அந்த சொப்பன இன்பத்தை அனுபவித்தவனாய் அவளுடைய அங்க அசைவு ஒவ்வொன்றையும் ரசித்து புன்முறுவல் பூத்து கொண்டிருந்தான். அவள் கலகலவென்று சிரித்தபோது பாரிஜாத மலர்கள் குயிலின் குரல் பெற்று உதிர்வன போன்ற பிரமை உண்டாயிற்று. மறுகணம் அவள் சிவந்த இதழ்கள் முறுவலிக்க, நீண்ட விழிகள் அலைய, கால் சதங்கைகள் கலீர் கலீர் என ஒலிக்க, ஒரு நடனப்பெண் வடிவத்தில் தோன்றி தன் மெல்லிய கரங்களால் ராஜாவை பற்றி இழுத்தாள். இந்த இன்ப அனுபவம் வெகுநேரம் நீடித்திருக்கவில்லை. இதற்குள் அவன் தூக்கம் கலைந்துவிடவே இடையே அறுபட்ட பிலிம் சுருள் மாதிரி அந்த சொப்பன காட்சி தடைப்பட்டு போயிற்று. பாரதியின் அழகு வடிவத்தை, ஸ்பரிச இன்பத்தை தொடர்ந்து அனுபவிக்க முடியாமற் போன ராஜா கலைந்து போன தன் துயிலை மீண்டும் தன்வசமாக்கிக் கொண்டு அந்த சொப்பன நிகழ்ச்சியின் தொடர்ச்சியில் பாரதியின் மலர்ந்த விழிகளை, சிவந்த இதழ்களை, பூக்கும் முறுவலை மீண்டும் மீண்டும் கண்டு ரசிக்க விரும்பினான். காதல் வயப்பட்டவர்கள் எல்லோருக்குமே இந்த சொப்பன அவஸ்தை உண்டு போலும். ஆமாம், அங்கே மாடியில் படுத்திருந்த டாக்டர் குமாரி பார்வதி சேதுபதியின் உருவத்தை தன் கண்ணெதிரில் கொண்டு நிறுத்த வெகுபாடுபட்டு கொண்டிருந்தாள். அவளால் இயலவில்லை. உண்மையில் அவளுக்கு சேதுபதியின் பால் ஏற்பட்டிருந்தது உடல் பூர்வமான காதல் அல்லவே. அவரை அவள் நேசிப்பது, அவர் அன்பை வேண்டுவது, அவர் துணையை நாடுவது, அவருடனேயே பேசிக் கொண்டிருப்பது, அவரை பிரிந்திருக்கும் நேரங்களில் அவரை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பது என்னவோ உண்மைதான். ஆயினும் பார்வதியின் இந்த ஆசைகளுக்கெல்லாம் காரணம் காதல் அல்ல, கேவலம் உடலாசையை பின்னணியாக கொண்ட, உடலாசை தீர்ந்ததும் அழிந்து போகிற அற்பமான காதல் அல்ல. சேதுபதியிடம் இவள் கொண்டுள்ள நேசத்துக்கும் பாசத்துக்கும் அன்புக்கும் அக்கறைக்கும் முன்னால் வயதும் புறத்தோற்றமும் மிக மிக அற்பமானவை. வயதின் கவர்ச்சியும் அழகின் வசீகரமும் மங்கிப்போன பிறகு, வலிவிழந்து விட்ட பின்னர் காலம் கடந்த காலத்தில் தோன்றியுள்ள காதல் இது. அதனால்தான் சேதுபதியின் தோற்றத்தை அவளால் உருவகப்படுத்தி பார்க்க இயலவில்லை. ராஜாவைப் போலவே பார்வதியின் உறக்கமும் அடிக்கடி தடைப்பட்டு கொண்டிருந்தது. தூக்கம் கலைந்த போதெல்லாம் அவள் உறங்க முயன்று கொண்டிருந்தாள். உறங்கிய போதெல்லாம் சேதுபதியின் தோற்றத்தை உருவகப்படுத்த முயன்று கொண்டிருந்தாள். உறக்கம் வந்தது. ஆயினும் அவளால் சேதுபதியின் உருவத்தை காண முடியவில்லை. அன்று மாலை அவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தும் அவள் நெஞ்சில் பதிந்து கிடந்தன. இன்சூரன்ஸ் பற்றிய தன்னுடைய அறியாமையை அறிய நேர்ந்த சேதுபதி என்ன எண்ணியிருப்பார் என்பதை நினைத்தபோது அவளுக்கு வெட்கமாயிருந்தது. நஷ்டம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தானே என்று அதிமேதாவியைப் போல் தான் கூறிய போது அவர் அலட்சியமாக சிரித்த சிரிப்பில் எத்தனை பொருள் பொதிந்து கிடந்தன. நீ மெத்த படித்தவளா இருக்கலாம், பட்டங்கள் பெற்றிருக்கலாம், அறிஞர்கள் பலரோடு வாதாடி வெற்றி பெற்றிருக்கலாம், கல்வி கேள்விகளில் வல்லவளாயிருக்கலாம். ஆனாலும் இந்த சின்ன விஷயம் உனக்கு தெரியவில்லையே என்று அவர் தம் சிரிப்பின் மூலம் கூறாமல் கூறிவிட்டாரே. இப்போது அதை எண்ணிய பார்வதிக்கு வெட்கமாயிருந்த போதிலும் கூடவே இன்பமாகவும் இருந்தது. என்னுடைய பெருமதிப்புக்கும் நேசத்துக்கும் பாத்திரமாகியுள்ள சேதுபதிதானே சிரித்தார். அந்த சிரிப்பு என்னுடைய அறியாமையை பற்றியதுதானே. என் அறியாமையை எண்ணி நகையாடும் அளவுக்கு என்னிடம் அவர் உரிமை எடுத்துக்கொண்டதால் அல்லவா அவர் அவ்வாறு சிரித்தார். அப்படியானால் அவருக்கு என்னிடம் அன்பு இருக்கிறது, அக்கறை இருக்கிறது, ஆசை இருக்கிறது, பாசமும் பரிவும் இருக்கின்றன. அந்த சிரிப்புக்கு இதெல்லாம் தான் பொருள். சேதுபதியின் சிரிப்பு அவள் காதுகளில் ரீங்காரமிட்டது. அந்த சிரிப்பின் இனிமையிலே, பாசத்திலே, பரிவிலே என்றுமே அனுபவித்து அறியாத சுகம் இருப்பதை அவள் உணர்ந்தாள். அந்த உணர்ச்சிகளையெல்லாம் ஒன்றாக திரட்டி புன்முறுவலாக வெளியிட்டுக் கொண்டிருந்தன அவளுடைய இதழ்கள். மணி 9 இருக்கும். ராஜாவுடன் டாக்ஸியில் வந்து இறங்கிய பாரதி நெஞ்சு படபடக்க மெதுவாக அடிமேல் அடி வைத்தவளாய் தன் தந்தைக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே சென்றுவிட எண்ணினாள். நடு ஹாலில் படுத்திருக்கும் சேதுபதியை கண்டதும் திடுக்கிட்டு போன பாரதி முன்னொரு நாள் தான் நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தபோது, இத்தனை நேரம் எங்கே போயிருந்தாய் என்று தந்தை கேட்டதும் தான் அதற்கு கல்லூரி ஹாஸ்டல் மாணவியுடன் கணக்கு பாடம் கற்றுக்கொண்டிருந்ததாக பொய் சொன்னதும்
தான் கூறிய அதை பொய் என்று புரிந்து கொண்ட அப்பா அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் தன் வார்த்தைகளை நிஜமென்று நம்புவது போல் நடந்து கொண்டதும் அவள் நினைவுக்கு வந்தன. அப்பா தூங்குகிறாரா என்று கடைக்கண்ணால் கவனிக்கத் தொடங்கினாள். சேதுபதிக்கு காது ரொம்ப கூர்மை. தூங்கிக் கொண்டிருக்கும் போது பக்கத்தில் நிழல் ஆடினாலும் அறிந்து கொண்டு விடுகிற சூட்சமமான அறிவு அவருக்கு உண்டு. இன்று பாரதி வரும்போது அவர் விழித்துக் கொண்டுதான் படுத்திருந்தார். மணி 9க்கு மேல் ஆகிவிட்டது என்பதையும் பாரதி லேட்டாக வீட்டுக்கு வந்திருக்கிறாள் என்பதையும் அவர் உணராமல் இல்லை. ஆயினும் பயந்தபடியே உள்ளே வந்து கொண்டிருந்த பாரதியை அவர் கண்டிக்க விரும்பவில்லை. எந்தவித உணர்ச்சியையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மாலை 5 மணிக்கு கல்லூரியிலிருந்து வரும் பாரதியை எப்படி வரவேற்பாரோ அவ்வாறே வரவேற்றார். என்ன பாரதி, யாரோ ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போகிறேன் என்று கூறிவிட்டு சென்றாயே, பார்த்து விட்டாயா என்று சகஜமாக விசாரித்தார். ஆமாம் என்று மெல்லிய குரலில் பதில் கூறினாள் பாரதி. இத்தனை நேரம் சாப்பிடாமலா பேசிக் கொண்டிருந்தாய்? வா வா, உள்ள போய் சாப்பிடலாம். உனக்காக நானும் சாப்பிடாமல் காத்திருக்கிறேன் என்று அன்பும் பரிவும் கலந்த குரலில் வரவேற்றார். தந்தையின் அன்பு மொழிகளில் பாரதி மெய் சிலிர்த்து போனாள். அப்பாவா இப்படி பேசுகிறார்? நிஜமாகவே தான் இப்படி கூறுகிறாரா? அல்லது கோபத்தை விழுங்கிவிட்டு மேலாக அன்பொழுக பேசுகிறாரா? ஏன் லேட் என்று ஒரு வார்த்தை கேட்கவில்லையே? நிஜமாகவே என் மீது கோபம் இல்லையா? அவருடைய சாந்தமான பேச்சும் அன்பும் வரவேற்பும் பாரதிக்கு பெரும் வேதனையை அளித்தன. அப்பா, நான் நேரம் கழித்து வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இப்போது மணி 9. தயவு செய்து என்னை கொஞ்சம் கோபித்துக் கொள்ளுங்கள் அப்பா என்று கெஞ்சி கேட்டுக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது. தன்னை அவர் கோபமாக 4 வார்த்தை திட்டி அனுப்பினால்தான் உள்ளம் அமைதியுறும் போல் தோன்றியது. ஆனாலும் தன் வேதனையை அடக்கிக் கொண்டவளாய் மௌனமாக சமையலறையை நோக்கி நடந்தாள் பாரதி. சேதுபதிக்கும் பாரதிக்கும் மேஜை மீது உணவு தயாராக காத்திருந்தது. தந்தையும் மகளும் அருகருகே அமர்ந்ததும் சேதுபதியின் சகோதரி உணவு வகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து பரிமாறினாள். சேதுபதி எதுவும் பேசாமல் மௌனமாகவே சாப்பிடத் தொடங்கினார். அவர் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. பேசிய 2 வார்த்தைகளிலும் உற்சாகமில்லை. ஒருவன் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்த போதிலும், கவலைகள் பட்ட போதிலும், சாப்பிடும் நேரங்களில் மட்டும் எல்லாவற்றையும் மறந்து நிம்மதியுடன் சாப்பிட வேண்டுமென்று சேதுபதி அடிக்கடி கூறுவது வழக்கம். தம்முடைய அனுபவத்திலும் அவர் இந்த கொள்கையை கடைபிடிக்க தவறியதில்லை. வியாபாரத்தில் பல லட்சம் நஷ்டமாகியிருந்தாலும் லாபமாகியிருந்தாலும் இரண்டையும் சமநிலையில் ஜீரணம் செய்து கொள்ளும் சக்தி அவருக்கு உண்டு. அவர் முகபாவத்திலிருந்து லாபம் நஷ்டம் எதையும் கண்டுபிடித்துவிட முடியாது. அத்தகைய திடசித்தம் வாய்ந்தவர் முகத்தில் இன்று மட்டும் ஏன் இத்தனை கவலை, அமைதியின்மை? அப்பாவின் கவலைக்கு என்ன காரணம் என்று யோசித்தாள் பாரதி. தன் அண்ணனின் முகத்தில் என்றுமில்லாத வருத்தம் சூழ்ந்திருப்பதன் காரணம் என்னவென்று புரியாமல் தவித்தாள் சேதுபதியின் தங்கை. சேதுபதியின் கைவிரல்கள் சாப்பாட்டை அலைந்து கொண்டிருந்தன. அவர் உள்ளம் எங்கேயோ அலைந்து கொண்டிருந்தது. மௌனமாக இதை கவனித்துக் கொண்டிருந்த பாரதியும் அத்தையும் ஒருவருக்கொருவர் ஜாடைகளாலேயே பேசிக்கொண்டனர். அப்பாவின் வருத்தத்துக்கு என்ன காரணம்? ஏன் சோற்றை அலைந்து கொண்டிருக்கிறார் என்று பாரதி கேட்டாள். இல்லை, அவள் முகபாவமும் கைஜாடைகளும் அப்படி கேட்டன. எனக்கென்ன தெரியும் உன் அப்பா சங்கதி? ஒருவேளை பஞ்சுமில் தீப்பற்றி எரிந்து விட்டதை எண்ணி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாரோ என்னவோ? சேதுபதியின் சகோதரி பதில் கூறினாள். இல்லை, அவளுடைய கண்களும் அபிநயங்களும் அவ்வாறு பதில் கூறின. மகளும் சகோதரியும் மௌன மொழியில் அபிநயங்களின் மூலமாக பேசிக் கொண்டிருப்பதை கவனித்த சேதுபதி லேசாக சிரித்துக்கொண்டே, என்ன பாரதி, அத்தையும் மருமகளும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறேன் என்றுதானே? பஞ்சு மேல் எரிந்து போயிற்றே என்று நான் வருத்தப்படுவதாக எண்ணுகிறீர்களா? வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் போது கவலைப்படுவது என்பது எனக்கு தெரியாத விஷயம். பணம் வந்து போவது பற்றி நான் எப்போதுமே கவலைப்பட்டதில்லை. கவலைப்படவும் கூடாது. ஆனா படக்கூடாத ஆசைகளை பட்டுவிட்டு அது நிறைவேறாமல் போகும்போது வருந்த நேரிடுகிறதல்லவா? ஏன் வருத்தத்துக்கு காரணம் ஆசை நிறைவேறவில்லையே என்பதால் அல்ல, நிறைவேறாத ஆசையை ஏன் பட்டோம் என்றுதான் வருந்துகிறேன் என்றார். அப்படிப்பட்ட அந்த ஆசை என்னவென்று சேதுபதியை கேட்கும் தீரம் பாரதிக்கோ அவள் அத்தைக்கோ இருக்கவில்லை. ஆனால் பாரதி மட்டும் தன் தந்தையை பார்த்து, அப்படியானால் அந்த ஆசையை விட்டுவிடுங்களேன் என்றாள். அது கேட்ட சேதுபதி தமக்குள்ளாகவே சிரித்து கொண்டார். அவருடைய உள்ளத்தின் அடிவாரத்தில் ஆழ்ந்து கிடக்கும் ரகசியம், இதுவரை பார்வதியே கூட அறியாத அந்த ரகசியம் மகளிடமோ தங்கையிடமோ சொல்லி ஆறுதல் பெறக்கூடியதல்லவே. சாப்பாட்டை அரைகுறையாக முடித்துக்கொண்ட சேதுபதி சட்டென்று நாற்காலியை விட்டு எழுந்து நின்றவராய், சரி பாரதி, நேரமாகிறது, நீ போய் படிக்கலாம் என்று கூறிவிட்டு தமது அறையை நோக்கி சென்றார். ஆசையை விட்டுவிடும்படி அப்பாவுக்கு சுலபமாக சொல்லிவிட்டேன். என் மனத்தில் உள்ள ஆசையை என்னுள் விட முடியவில்லையே.
ராஜாவை பற்றி என் அந்தரங்கத்தில் கொண்டுள்ள எண்ணங்களை அகற்றிவிட முடியவில்லையே என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவளாய் தன்னுடைய அறையை நோக்கி நடந்தாள் பாரதி. தம்முடைய அறைக்குள் பிரவேசித்த சேதுபதியின் உள்ளம் பார்வதியை பற்றியே எண்ணமிட்டுக் கொண்டிருந்தது. அவளுடன் அன்று மாலை விவாதித்துக் கொண்டிருந்த விஷயங்களெல்லாம் அவர் நினைவுக்கு வந்தன. பார்வதியிடம் எனக்கு ஏன் இத்தனை அக்கறை? எந்நேரமும் என் மனம் ஏன் அவளைப் பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கிறது? அவள் எப்போதும் என் அருகிலேயே இருக்க வேண்டுமென்று என் உள்ளம் விரும்புவது எதனால்? அவளை பிரிய நேரும் போதெல்லாம் ஏதோ ஒரு பெருநஷ்டம் ஏற்பட்டுவிட்டதைப் போன்ற வருத்தம் ஏற்படுவானே. இதற்கெல்லாம் என்ன காரணம்? சேதுபதியின் பார்வை தற்செயலாக சுவரில் மாட்டப்பட்டிருந்த அவருடைய மனைவியின் படத்தின் மீது சென்றது. அந்த படத்தில் உள்ள சரஸ்வதியின் உருவம் சேதுபதியை பார்த்து புன்முறுவல் பூத்தது. அந்த காட்சி, எனக்கு துரோகம் செய்யலாமா என்று தன் குற்றத்தை எடுத்துக்காட்டி சிரிப்பது போல் தோன்றியது சேதுபதிக்கு. சரஸ்வதிக்கு நான் என்ன துரோகம் செய்தேன்? பார்வதியை நான் விரும்புகிறேன். அவள் துணையை நாடுகிறேன். அவளிடம் பேசிக் கொண்டிருப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். அவளை பிரிய நேரும்போதெல்லாம் வருத்தமடைகிறேன். உண்மைதான். இதனாலெல்லாம் சரஸ்வதிக்கு நான் எவ்வித துரோகமும் செய்துவிடவில்லையே. சரஸ்வதியை பிரிந்தது முதல் இத்தனை ஆண்டு காலமும் வேறு எவளையும் சரஸ்வதியின் ஸ்தானத்தில் வைத்து பார்த்ததில்லை. விரும்பியதும் இல்லை. பார்வதியிடம் நான் கொண்டுள்ள அன்புக்கு, ஆசைக்கு என்னால் விளக்கம் கூற முடியவில்லைதான். ஆனால் அது கேவலம் ஓர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே தோன்றும் உடலாசையை பின்னணியாக கொண்ட காதல் அல்ல. அவளை நான் விரும்புகிறேன், அவ்வளவுதான். விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையில் சாய்ந்து கொண்ட சேதுபதியின் உள்ளத்தில் அலை அலையாக எழுந்த எண்ணங்களும் கேள்விகளும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டு ஒன்றுக்கொன்று பதில் கூறிக்கொண்டு அவரை தூங்கவிடாமல் செய்து கொண்டிருந்தன. குழம்பிய உள்ளத்துடன் அவர் விழித்துக் கொண்டிருந்தார். மணி 12க்கு மேல் இருக்கும். சேதுபதி அயர்ந்து தூங்கத் தொடங்கினார். தூக்கத்தில் ஏதேதோ குழப்பமான கனவுகள், எல்லாம் பார்வதியை பற்றியவையே. அந்த குழப்பத்திலும் அவர் முகம் மலர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தார். அதற்கு என்ன காரணமோ? கனவிலே நிகழ்ந்த நிகழ்ச்சிகளோ என்னவோ? தாம் ஏழை சிறுவனாக இருந்தபோது பட்ட துன்பங்கள், தன்னை வளர்க்கவும் படிக்க வைக்கவும் தன்னை பெற்ற தாய் பட்ட கஷ்டங்கள், வறுமையின் கொடிய பிடியில் சிக்கிக்கொண்டு தானும் தன் தாயும் அனுபவித்த இன்னல்கள், அப்போது உயர்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான் முன்னுக்கு வந்து பெரும் பணத்தை திரட்டி குவித்தபோது படிப்படியாக மேல்நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு தாழ்ந்து போனபோது, சமூகத்தில் தனக்கு ஓர் உயர்ந்த அந்தஸ்து ஏற்பட்ட போது, தன்னை விட உயர்ந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களில் பலர் கீழ்ப்படிக்கு இறங்கியது, இவ்வளவும் அவர் கனவில் தோன்றின. கடைசியாக அன்று கல்லூரி விழாவில் தன்னை அறிமுகப்படுத்திய பார்வதி அவர் முன்னால் தோன்றி பேசத் தொடங்கினாள். திருவாளர் சேதுபதியை பற்றி நான் புகழப் போவதில்லை. காரணம், ஏற்கனவே அவரை பற்றி அறிந்து கொண்டுள்ள நமக்கு அவர் அளித்த நன்கொடை ஒரு பெரிய விஷயமாக தோன்றாது. அத்துடன் இப்போது அவரை புகழ்ந்தால் அவர் கொடுத்த நன்கொடைக்காக புகழ்வதாகத்தான் தோன்றும். ஒருவன் தன் தாயாரை தன்னை பெற்றவள் என்பதற்காக மதிப்பு கொடுக்காமல் அவள் லேடிஸ் கிளப் பிரசிடென்ட் ஆனவுடன் புகழ்வதைப் போல் ஆகும். இந்த அறிமுகப் பேச்சின் மூலம் சேதுபதியின் உள்ளத்தில் நிரந்தரமான இடத்தை பிடித்துவிட்ட பார்வதியை அவர் வெறும் கல்லூரி பிரின்சிபலாக மட்டும் மதிக்கவில்லை. அவளை ஓர் உயர்ந்த பீடத்தில் ஏற்றி தம்முடைய அந்தஸ்து, கௌரவம், அறிவு, ஆற்றல் இவ்வளவுக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய பெருமை வாய்ந்தவளாக கருதினார். அன்று பார்வதி அவரை விமான நிலையத்துக்கு தேடிச் சென்று மூக்கு கண்ணாடியை கொடுத்தபோது ஏற்கனவே அவளை பற்றி அவர் கொண்டிருந்த எண்ணம் மேலும் ஒரு படி உயர்ந்துவிட்டது. அவருடைய அந்த மதிப்பீட்டில் பார்வதி உயர்ந்தது மட்டுமல்ல, சேதுபதி தம்மைத்தாமே ஒரு படி தாழ்த்திக் கொண்டார். மூக்கு கண்ணாடியை மறந்து வந்து விட்டீர்களே, இது ரொம்ப அவசியமல்லவா? வெளியூருக்கு போகுமிடத்தில் இது இல்லை என்றால் முக்கிய காரியம் கெட்டுப்போகுமே. வேறு எதை மறந்தாலும் பரவாயில்லை, வேறொன்று உடனே வாங்கிவிடலாம். மூக்கு கண்ணாடியை நினைத்த நேரத்தில் வாங்கிவிட முடியாதே என்று கூறி அவள் அந்த கண்ணாடியை எடுத்து வெகு அலட்சியமாக கொடுத்தபோது அவள் முன் நான் எவ்வளவு சிறியவனாகிவிட்டேன். அவள் அந்த நேரத்தில் எவ்வளவு பொறுப்புடன் கண்ணியத்துடன் நடந்து கொண்டாள். நானோ இன்று இன்சூரன்ஸ் பற்றிய பேச்சு எழுந்தபோது அவள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நஷ்டம் என்று கூறிய தவறை சுட்டிக்காட்டி அவள் குற்றத்தை எடுத்துக்காட்டி அவளை திருத்த முற்பட்டேன். அவள் அறியாமையை சுட்டிக்காட்டியதும் அவள் தவறை திருத்தியதும் சரியாயிருக்கலாம். ஆனால் அவளை தாழ்த்திவிட்ட குற்றம் என்னுடையதல்லவா? தெரியாமல் அவள் நஷ்டம் என்று கூறிய போது நான் சிரித்திருக்க கூடாதல்லவா? தம்முடைய குணத்தையும் அவளுடைய பண்பையும் ஒப்பிட்டு பார்த்து கொண்ட சேதுபதியின் எண்ணத்தில் பார்வதி மேலும் உயர்ந்து காட்சியளித்தாள். அவளுக்கு முன்னால் தான் மேலும் ஒரு படி தாழ்ந்து விட்டதாக கருதினார். இனி இம்மாதிரி குற்றத்தை ஒரு நாளும் செய்ய மாட்டேன். யாரையும் குறை கூறி அவர்கள் குற்றத்தை உணரச் செய்து நம்மை காட்டிலும் அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணத்தை உண்டாக்க மாட்டேன். குறையை நாசுக்காக சொல்லி திருத்த வேண்டும். அதுதான் பண்பு. ஒருவருடைய குறையை எடுத்து கூறும்போது அவர்களை விட நாம் அறிவாளி என்ற அகம்பாவம் நம் உள்ளத்தில் ஏற்படக்கூடாது.
நம்மை விட சிறந்த அறிவாளிகள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் நாம் ஒரு சிறு துரும்பு. சேதுபதி ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த முடிவில் அவருக்கு ஒரு நிம்மதி பிறந்தது. அப்படியே தூங்கிப் போனார். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.